இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தாயே, என் வேண்டுதலை நிறைவேத்திட்டமா? பாத்தீங்களா உங்க அம்மா உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு? அவங்க பிள்ளைங்களுக்காக அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அழகு குத்தி தேர் இழுக்கிறாங்க. உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? தயவு செஞ்சு இப்ப அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்க உடைஞ்சு போயிடுவாங்க. நான் எப்படியாவது அவங்க கிட்ட பொறுமையா பேசி புரிய வைக்கிறேன். வந்த இடத்துல சூழ்நிலை உனக்கு ஃபேவரா இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி உடனே என்கிட்ட நீ டயலாக் விடுறியா? நீ சரியான ஆள் தான். என்னங்க இது? ஏன் என்ன இந்த மாதிரி தப்பா பேசுறீங்க? நான் என் மனசுல பட்டதுதான் உங்ககிட்ட சொல்றேன். இத பாரு, நீ சொல்ற எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. நீ எதுவும் கிழிக்க வேணாம். எனக்கு இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு தெரியும். விஷால். சாமி, அம்மா சொல்லுங்கம்மா. அந்த மரத்துல எல்லாரும் என்ன எழுதி கட்டிட்டு இருக்காங்க? அதுவா? அது ஒண்ணு இல்லம்மா. நாம செஞ்ச தவறுகளை மனசாட்சிப்படி ஒரு பேப்பர்ல எழுதி மரத்துல கட்டி வச்சிருவாங்க. சுவாமி அதை பார்த்து நம்மள மன்னிச்சிருங்கிறது நம்பிக்கைம்மா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்போ சாமி கிட்ட உண்மையா இருந்தா சாமி நம்மள மன்னிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிரும். உடனே எழுதி கட்டிடலாம். சாமி, என்ன மன்னிச்சுடு. நான் ஜாதகத்தை மாத்தி வச்சுட்டேன். என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த நீதான் என்ன மன்னிச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். சாமி, இவ்வளவு நாளா நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்பதான் என் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. என் மனசுல இருந்த தப்ப இந்த பேப்பர்ல எழுதி கட்டி வச்சிருக்கேன். நீதான் என்ன மன்னிக்கணும். இனிமே எந்த தடங்களும் இல்லாம என் பொண்ணு வர்ஷினி கல்யாணம் நடக்கணும். உன்னதான் நான் நம்பியிருக்கேன். நடத்தி வச்சிரேன். சாமி, என்ன மன்னிச்சிரு. நான் ஜாதகத்தை மாத்தி வச்சுதான் என் பொண்ணு கல்யாணத்தை நடத்துறேன். என்ன மன்னிச்சிரு. அடி பாவி, நீயும் ஜாதகத்தை மாத்தி வச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்துறியா? சுபத்ரா, இந்த ஒரு விஷயம் போதுண்டி எனக்கு. இப்பவே வரேன். சுபத்ரா, நான் ஜாதகத்தை மாத்தி வச்சுங்கிறதுக்காக நீ இவ்ளோ பேசுறியே. இப்போ 2 மருமகளுங்களை நீ பார்த்து வச்சிருக்கியே. இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஹே, ஒண்ணு கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம வேற என்னமோ சம்மந்தம் இல்லாம பேசுற? இல்ல, சம்பந்தத்தோடு தான் பேசுறேன். இதோ நிக்கிறாளே இந்த ருக்மணி. இந்த ருக்மணியும் போலி ஜாதகத்தை எழுதிதான் இந்த கல்யாணத்தை நடத்த போறா. அது முதல்ல உனக்கு தெரியுமா? நினைச்சேன் நீ இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு வந்து கலகம் பண்ணுவன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணணும்ன்றதுக்காக ஏன் சம்பந்திய பத்தி, நான் பார்த்த குடும்பத்தை பத்தி நீ தப்பா பேசுறியா? இல்ல சுபத்ரா, நான் என்ன? நீயே ஒரு ஃப்ராடு. நீ அடுத்தவங்களை குத்தம் சொல்றியா? இனிமே நீ சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன். முதல்ல நீ வெளியில போ. இங்க பாரு, இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ருக்மணி அம்மா கோயிலுக்கு வந்து இந்த பேப்பர்ல எழுதி நான் தப்பு பண்ணிட்டேன், ஜாதகத்தை மாத்தி தான் நான் கல்யாணம் பண்றேன், என்ன மன்னிச்சிருன்னு இந்த பேப்பர்ல எழுதி
மரத்துல கட்டினத நான் பார்த்தேன். அதத்தான் இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, என்ன சம்பந்தி இது? இவங்க என் மேல என்னென்னமோ பழி போடுறாங்க. நான் எதுக்கு இவங்க சொன்ன மாதிரிலாம் அந்த மரத்துல கட்ட போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உங்க வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்கணுங்கிறதுக்காக என்னையும் என் பொண்ணையும் போய் வருத்தப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ தேவையில்லாம அபாண்டமா பழிய போட்டு உங்களை கோவப்படுத்துறான். மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ. இல்ல சுபத்ரா, நான் சொல்ல நீ வருது. என்ன சொன்னாலும் சரி, அத நான் கேட்க தயாரா இல்ல. உன் பேச்ச கேட்கவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். வெளியில போ. போயிடு மரியாதையா. இசையோட வீட்டுக்குள்ள போ. அங்க அவளோட சித்தி, சித்தப்பா, தாத்தா எல்லாரும் இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லு, விஷால் ஒரு மோசமான கேரக்டர், என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு பழகிட்டு இப்ப ஏமாத்திட்டான், நான் 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். சொல்றப்போ முகத்தை கொஞ்சம் பாவமா வச்சுக்கணும். ஓகே, முகத்தை கொஞ்சம் பாவமா வச்சுக்க பாப்போம். ஏய் திவ்யா, என்ன ஆச்சு? கம் ஆன். அது இது ரொம்ப தப்பா இருக்கிற மாதிரி படுது. அதான். ஓ, இதுல ஒரு தப்பும் இல்ல. நான் உன்னோட ஃப்ரெண்டு. என்னோட லவ் மேட்டர்ல எனக்காக நீ ஹெல்ப் பண்ற. ஓகே, இந்த ஃப்ரெண்டுக்காக சின்னதா ஒரு பொய் சொல்றேன். That's it. அவ்வளவுதான். நத்திங் மோர் than that. ஓகே, ப்ளீஸ் மா, எனக்காகமா. சரி சொல்றேன். பட் ஐ ஃபீல் நர்வஸ். பயத்துல ஏதாவது சொதப்பிட்டா என்ன பண்றது? இப்போ இப்படி சொல்லு. இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம். ஓகே, இந்தா இயர்பாட். இத காதுல மாட்டிக்கோ. உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்திருக்கீங்கல்ல, அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்திருக்கீங்க இல்லையா? அவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா, மாப்பிள்ளைய பத்தி என்ன சொல்லணும்? அவரு ரொம்ப மோசமானவர்னு சொல்லு. அவரு ரொம்ப மோசமானவரு. மோசமான? என்ன லவ் பண்ணி என்ன ஏமாத்திட்டான்னு சொல்லு. என்ன லவ் பண்றதா சொல்லி என்கிட்ட பழகி என்ன ஏமாத்திட்டாரு. என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், நான் இப்ப 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன்.